ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. நம்ம பார்த்தோம் இல்லையா, போன தடவையே 3 போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டு ஒரு டீ போட்டால் ஆ. ஹிந்தியில் 3 போட்டு ஒரு கோடு போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டு 2 டீ போட்டால் ஆ. குட்டி டீ போட்டு எஸ் மாதிரி போட்டு கீழே சுழிச்சா இ. அடுத்தது அதே தான், இந்த இ போடணும், மேலே ஒரு கொடுக்கு போட்டால் இ. குட்டி டீ போட்டு எஸ் மாதிரி போட்டு சுழிச்சு விட்டுட்டு இந்த டீ மாதிரி தண்டு இருக்குல்ல, அதுலேருந்து மேலே கொடுக்கு மாதிரி போட்டால் ஈ. ஒரு கோடு போட்டு அதை தொட்டாப்பில் 3 மாதிரி போடணும், இந்த கீழே கனமாக இருக்கணும், பெருசாக இருக்கணும், இதுதான் ஊ. ஒரு கோடு போட்டு இதே மாதிரி போடணும், நடுவில் ஒரு நூல் மாதிரி போட்டோம்னா அது ஊ. கிரு டீ போட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு படுத்திருக்கிற ஏ மாதிரி, ஆனால் நடுவில் கோடு இருக்கக்கூடாது, ஏவோட கோடு மாதிரி இருக்கக்கூடாது, நடுவில் கோடு இல்லாத ஏ மாதிரி. அந்த சைடு எஸ் சின்ன எஸ் மாதிரி. டீ போட்டு லெஃப்ட் சைடு படுத்திருக்கிற ஏ மாதிரி, அந்த சைடு எஸ் மாதிரி. இதை கிரு. அடுத்தது ஏ. கோடு போட்டு 1 போட்டு சாய்ச்ச கோடு போட்டு வளைக்கணும், அதுக்கு பக்கத்தில் ஜே மாதிரி போடணும், இங்கிலீஷ் ஜே மாதிரி போடணும். இதுதான் நம்ம தமிழில் ஏ இருக்குது, இது ஒரே ஏ மட்டும்தான். ஏ ஒரு கோடு போட்டு 1 போட்டு சாய்ச்ச கோடு போட்டு வளைக்கணும், அதுக்கு நேராக ஒரு ஜே மாதிரி போட்டால் ஏ. இது ஒரு கோடு போட்டு 1 போட்டு சாய்ச்ச கோடு போட்டு வளைச்சி ஜே மாதிரி போட்டு, இதே தான் ஏ போட்டு இந்த ஜேயோட தலையில் ஒரு கொடுக்கு போடணும், லெஃப்ட் சைடு 9 சாஞ்ச 9 மாதிரி போடணும், இந்த சைடு அந்த சைடு போட்டுருக்கூடாது. ஐ ஏ. ஆ. இந்த ஆ இருக்கு இல்லையா, ஆ போட்டு 2வது டீலேருந்து ஒரு கொம்பு போட்டால் ஓ. அதே மாதிரி ஆ. இந்த ஆ போட்டு 2வது கொம்பில் 2 கொம்பு போட்டால் ஓ. அடுத்தது அ போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சா, டீ மேலே ஒரு புள்ளி வச்சா அம். அ போட்டு சைடில் 2 புள்ளி வச்சா அஹ. அ ஆ. இ ஈ. உ ஊ. குரு. ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. இது உயிரெழுத்துக்கள் பார்த்தாச்சு. மெய் எழுத்துக்களில் இப்போ பார்க்க போகிறோம். கா க க க ங எப்படி போடணும்னு சொல்லித்தரேன். டீ மாதிரி கோடு போட்டுட்டு படுத்திருக்கிற எஸ் மாதிரி போட்டால் இது கா. டீ மாதிரி கோடு போட்டு படுத்திருக்கிற எஸ் மாதிரி அந்த பாதி எஸ்ஸு இங்கிருந்து க்ளோஸ் பண்ணி வரணும், மீதி எஸ் அந்த பக்கம் கொஞ்சம் ஓப்பனில் இருக்கணும். பாருங்கள், ஓப்பனில் இருக்குது, க்ளோஸ் ஆகலை. டீ போட்டு படுத்திருக்கிற எஸ் மாதிரி போட்டால் இது பேர் கா. ஞாபகம் வச்சுக்கோங்க, கா. இந்த காவுடைய அழுத்தமான ஃபார்ம் க. என்ன சொல்லுவோம், க. ஒரு கோடு சாச்சாப்பில் இந்த கோடு போட்டு இப்படி திருப்பின சியாட்டை போட்டு படுத்திருக்கிற சியாட்டை போட்டு அப்படி மேலே போய் கீழே வந்து இந்த சீக்கு இந்த 1 மாதிரி இருக்குல்லையே, இதுக்கும் நடுவில் ஒரு ரவுண்டு போடணும். ஒரு கோடு போட்டு திருப்பின சியாட்டை போட்டு படுத்திருக்கிற அது நிலா மாதிரி போட்டு அப்படியே மேலே போய் கீழே வந்து இந்த நிலா மாதிரி இருக்கிறதுக்கும் அந்த 1க்கும் நடுவில் இருக்கிற இடத்துல ரவுண்ட் போடணும். இதுதான் க. இது கா, இது க. நான் சொல்கிறப்ப இது நோட் பண்ணிக்கோங்க தமிழில். கா. கா எப்படி போடணும், கோடு போட்டு அது படுக்கை கோடும்பாங்க, ஸ்லீப்பிங் லைன். இது கோடு போட்டு ஜே மாதிரி போட்டு 1 மாதிரி போடணும். ஜே விட 1 பெருசாக இருக்கணும், நீளமாக இருக்கணும். கோடு போட்டு ஜே மாதிரி 1 போடணும். கா. இது என்னது, கா. இங்கிலீஷில் ஜிஏ கான்னு போட்டுக்கலாம், ஏன்னா தமிழில் கா இல்லை, கா தான் இருக்குது. அடுத்தது இந்த காவோட அழுத்தமானது க. எப்படி சொல்லணும், க. திருப்பின 3 மாதிரி போட்டு அப்படியே கொண்டு வந்து மேலே போய் கீழே வந்து இந்த திருப்பின 3யோட தலையும் இந்த இடமும் சேர்ந்து இருக்கணும்.
திருப்பின 3 ஆட்டை போட்டு அப்படி மேலே போய் இந்த திருப்பின 3யோட தலைக்கு நேராக வரைக்கும் அந்த கோடை போட்டுட்டு கீழே இறக்கிட்டு அந்த அது பொதுவாக ஒரு தலையில் ஒரு கோடு போடணும். இதை ஙா ஙா குட்டி டீ மாதிரி போட்டு எஸ் மாதிரி போட்டு சைடில் ஒரு புள்ளி, குட்டி டீ மாதிரி போட்டு எஸ் மாதிரி போட்டு சைடில் ஒரு புள்ளி. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. நான் அடுத்தடுத்த லைன் வரப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதுக்கு தான் கா எழுதிக்கிங்க, கேஏ கா, இல்லைன்னா தமிழில் கா போட்டுக்குங்க. க இக்கு போட்டு கா போட்டுக்குங்க. கா க இங்கிலீஷ்னால் கேகேஏ போட்டுக்குங்க. இது ஜிஏ கா, க ஜிஜிஏ போட்டுக்குங்க. அப்போ தான் அழுத்தமாக க சொல்லணும்னு தெரியும். ஙா இந்த சங்கு நொங்கு இப்படி போடுவோம்ல, இப்படி துணைக்காலாட்ட போட்டு இப்படி இப்படி போடுவோங்க. அது ஙா இங்கில் ஙா ஙா. இதே இங்கிலீஷில் எழுதணுன்னா ஜிஎன்ஏன்னு போட்டுக்கலாம். இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் இது 13, 5, 18 ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பார்க்காம நீங்களே எழுதி 18க்கு எவ்வளவுன்னு நீங்கள் சொல்லணும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா.